ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சு இன்னைக்கு அட்டாக் அட் டென்ல எபிசோட் 24 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்? இருவின் இவ்வளோ லேட்டாக வந்ததே இல்லையே. இந்நேரம் அவன் வந்திருக்கணும். இவர் வர்றதுக்குள்ள அந்த லூசி எம்பிஎஸ்ஏ வந்துடும் போல. அவரோட லக் அப்படி. யாருக்கு தெரியும்? எல்லாரும் பிரச்சனையில தான் இருக்காங்க போல. டியூட்டினா அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நீங்க நல்லா பேசுற மூட்ல தான் இருக்கீங்க போல இருக்கு. அப்படி இருந்தா ஏதாவது தப்பா? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்காத. இது என்னோட தப்பு தான் சார். நான் தான் அந்த முடிவெடுத்தேன். நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் கூட இந்நேரத்துக்கு நம்ம எல்லாரும். உனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் நீ செஞ்ச. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா என்ன? ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கு மன்னிச்சிருக்கேன் சார். என்னாச்சு? புது டீமா? நீங்களா எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஃபீமேல் டைட்டனோட அடையாளத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நம்புறேன். இந்த வாட்டி அவளால் தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. நம்ம ஆர்மன் தான் அநேகமாக நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லி மறுநாள் போனாங்க. நாம கேபிட்டல் போறதுக்கு ஸ்டோஹா சிட்டி வழியா தான் போவோம். அப்பதான் நாம அவளை பிடிக்க போறோம். நாம அவளை பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அதுதான். நாம எல்லாரும் இன்டீரியருக்குள்ள போன உடனே எரனோட கஸ்டடியை கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அதனால கூட வந்த ஸ்கவுட்ஸோட வேலை கம்மியாயிடும். இந்த நேரத்துல நாம தோல்வியை ஒத்துக்க கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பா எதிரியை நாம பிடிச்சாகணும். அதுக்கு நாம இதை தான் பண்ண போறோம். நம்ம ஸ்டோன் ஹாஸ்க்கு போனதுக்கு அப்புறமா நம்ம பிளான் படி எரனை யூஸ் பண்ணுவோம். இவனை வச்சு எதிரிய நாம அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வர போறோம். முடிஞ்ச அளவுக்கு உள்ள கூட்டிட்டு வரணும். ஸ்ட்ரீட் லெவலுக்கு கீழே கூட்டிட்டு வரணும். அப்ப எதிரி டைட்டன் உருவம் எடுத்தாலும் ஈஸியா நகர முடியாது. ஒருவேளை டனலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி டைட்டனா மாறிட்டானோ அதான் உள்ள வரல. உன்னோட பொறுப்புதான் ஏற. ஓகே சார். அவ ஸ்டோரேஜ்ல இருக்கா நமக்கு எப்படி சார் தெரியும்? ஒருவேளை நம்ம போறதுக்குள்ள அவ தப்பிச்சு போயிட்டா என்ன சார் பண்றது? இல்ல, இப்போதைக்கு அவ்வளவு பெரிய ரிஸ்க் அவளால எடுக்க முடியாது. ஒரு நிமிஷம். அப்படின்னா அவ ஆறு வந்தா அவளை கண்டுபிடிச்சது. தெரியும். மிலிட்டரி போலீஸ்ல இருக்கா. ஹாஜி கிட்ட இருந்த 2 டைட்டன்ஸ் ஆகிறதுக்கும் அவதான் காரணம். அது மட்டும் இல்லாம 104th கேடட் கார்ப்போட ட்ரெயினியாவும் இருந்தா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நான் அவங்க கூட ட்ரெயின் ஆயிட்டு இருந்தேனா? எனக்கு புரியுதானா? இதான் உண்மை. அவர் நம்மள ஒருத்தி தான். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ பேரு சாலி லியனபா. அந்த மோதிரம் இருக்கு. நான் அவகிட்ட போய் தான் சொல்றேன். அவளுக்கு முதல்ல இருந்தே தெரிஞ்சிருக்கு. அவளை மாட்ட வைக்கிறது தான் இப்படி பண்றோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா. கண்டிப்பா இவளை பிடிக்கிறதுக்கு வேற பிளான் தான் உள்ள வரலையே. போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கோ. இப்ப கேள்வி என்னன்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றதா. சரி, நம்ம முதல்ல ஸ்குவாட் 3 போய் சந்திப்போம். அதுக்கப்புறமா நம்ம கிரவுண்டுக்கு போயிடுவோம். நம்ம வெளியில வச்சுதான் அவ கூட சண்டை போட முடியும். அப்படின்னா நம்ம பிளான் பியை செயல்படுத்த போறோம். அவளை நீதான் சமாளிக்கணும். வேற புரிஞ்சது இல்ல? நாங்க இங்க இருக்கோம். ஸ்குவாட் 3. ஏய், என்னாச்சு? பிளான் ஏ சொதப்பிடுச்சா? ஆமா, நல்லா சொதப்பிடுச்சு. அதனால எல்லாரும் பேக்கப் பிளான செயல்படுத்துங்க. ஓ, எப்படியா கரெக்டாக எப்படி அட்டாக் பண்ணோம்? சீலிங்க உடைச்சு தள்ளிட்டா. என்ன ஸ்கேனிங் கண்ணாடா? உதவி பண்ணி ஆகணும். நீங்க வா. என்ன ஒரு நிமிஷம் வாடா. அது எப்படி இருக்க முடியும்? அவ உன்னை கொன்னால எந்த பிரச்சனையும் இல்லையா? அவதான் ஆட்டத்தை ஆடுறேன்னு சொன்னால. இது ரிஸ்கா இருந்தாலும் ஏன் உயிரோட இருப்பாங்கிறதுக்காகவே அவ சான்ஸ் எடுக்கிறா. இப்ப நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏரனை பிடிக்கிறதுக்காக அவ ரொம்ப அவசரப்படுறா. அவ அப்படி நினைக்கிறதே நமக்கு ஆபத்து தான். சொதப்பிடுச்சு. நாம மட்டும்தான் இங்க இருக்கோம். வெளியே போறதுக்கு நம்ம ஓடியம் கீரை பயன்படுத்தினா கூட அவ பூச்சி மாதிரி நம்மளை பிடிச்சி நசுக்கிடுவா. அதுவும் இல்லாம நாம இன்னும் கொஞ்ச
நேரம் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளும் இதோட சேர்ந்து நசுங்கிடுவோம். என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உங்களை பீரங்கி கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி இப்ப நான் உங்களை பாத்துக்கிறேன். கிட்ட வாங்க. ஆல்ரைட், நான் பாத்துக்கிறேன். அவனுக்குள்ள வச்சுக்கிறாங்க. போச்சு, மாறல. சொன்ன ஒரு பர்பஸ் இருக்கு. இருக்குல்ல, அவனுக்குள்ள அவளை பத்தி ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல, அது மேபி தடுக்குதுன்னு நினைக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு மாற ட்ரை பண்ணாத. ஆஞ்சி சொன்ன மாதிரி மனசுக்குள்ள குறிக்கோளை வச்சுக்கிட்டு மாறு. உன்னால முடியும். நீ மாற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு. நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் அவளை பத்தி யோசிக்கிறான். உண்மையாவா? ஆனி இதை செஞ்சிருக்க மாட்டான்னு நீ எதை நம்பிக்கிட்டு இருக்காதானே? அதுதான். அது அவதான், அந்த ஃபீமேல் டைட்டன். நீ எவ்வளவுதான் நம்பாம இருந்தாலும் அந்த விஷயம் பொய்யா மாற போறது கிடையாது. எனக்கு அப்படிதான் நம்பவும் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்க என்ன பார்த்தோம்? அவ எல்லாரையும் கொன்னுட்டா. அவன் கண்ணு முன்னாடி என்ன பண்றா? இது ஒண்ணும் கஷ்டமான விஷயம் இல்ல. இப்படி இருக்கிறவன் நீ காப்பாத்தினா பண்ணா, பட் நம்மளே அட்டாக் பண்றான்றது. நேரம் வேற போயிட்டே இருக்கு. நீ அதெல்லாம் பண்ணது ஆனி நான் நினைச்சிட்டு இருக்க. அப்படின்னா அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? சொல்லு. அவ எல்லாரையும் தாக்க வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு நீ எப்படி இருப்பங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம உன்னோட பட்ட பேரை நாங்க அங்க யூஸ் பண்ணும்போது அதுக்கு அவ ரியாக்ட் பண்ணா. அந்த பேரை நம்மளோட கிளாஸ்மேட்ஸ்க்கு மட்டும் தானே தெரியும். அவ மேல சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ தான் சாணியையும் பீனியையும் கொண்டாங்கிறதுக்கான காரணமும் என்கிட்ட இருக்கு. நீ என்ன பேசுறன்றது உனக்கு புரிஞ்சுதா பேசுறியா? 2 டைட்டனையும் கொலை பண்றதுக்கு சரியான இடத்துல கரெக்டா வெட்டி ஆகணும். அதனால கொலை பண்ணவன் அவனுக்கு பரிச்சயமான ஓடியம் கீரை தான் கண்டிப்பா பயன்படுத்தி இருக்கணும். ஆனா அதுக்காக தானே நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. ஆனியும் தானே செக் பண்ணி அனுப்புனாங்க. அதான் மார்க்கர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பா அவ வச்சிருந்த ஓடியம் கேர் அவளோடது இல்ல, அது மார்க்கோவோடது. ஐயா, நான் இப்படிதான் எஸ்கேப் பண்ணிடுறேன். மார்க்கோஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் என்ன பார்த்தேங்கிறது எனக்கு நல்லா சரி, தெரியும். அதோட நீ சொன்னது புரிஞ்சிருச்சு. வேற ஏதாவது வச்சிருக்கியா அவளை பத்தி? ஏதாவது சாலிட் எவிடன்ஸ் இருக்கா? எதுவும் இல்ல சார். அவளை பார்க்கிறதுக்கு ஃபீமேல் டைட்டன் மாதிரி தான் இருக்கா. இந்த எவிடன்ஸ் போதாதா? எனக்கு புரியல. உங்களோட பிரச்சனை தான் என்ன இல்ல கேக்குறேன். இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் வர சொல்றியா? அப்படின்னா எந்த ப்ரூஃபும் இல்லாம நம்ம அவளை பிடிக்க போறோமா? என்ன கிண்டல் பண்றீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒருவேளை இது அவளா இல்லனா, நீங்க சொல்ற அந்த மான்ஸ்டர் அவளா இல்லனா என்ன பண்ணுவீங்க? அது அவளா இல்லனா அவ மேல இருந்த சந்தேகம் தீந்துரும். கதை முடிஞ்சது. செக் பண்ணிக்கலாம். மேல தேவையில்லாம பழி போடணும்னு அவசியம் இல்ல. முக்கியமா எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சு நாங்க அவளை பிடிக்கணும். இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உன்னை கொல்ல போறத நாங்க வேடிக்கை பார்க்கணும். ஆனியை பத்தி நீ என்ன பேசுறீங்கன்றத தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எரன், நம்ம இந்த மாதிரி ஆனியை பத்தி பேசுறது உனக்கு எதுவுமே ஞாபகப்படுத்தலன்னு சொல்ல வரியா? நீ அந்த ஃபீமேல் டைட்டனோட நேருக்கு நேர் மோதிருக்க. அந்த நேரத்துல அவ யூஸ் பண்ண டெக்னிக் உனக்கு பரிச்சயமா இருந்திருக்கா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணவே இதே தான். அப்போ ட்ரைனிங் அப்போ நல்லா யோசிச்சு பாரு. அவன் காலை எட்டி வச்சுக்கிறான்றது இனிதான் தெரியுது. அப்போ கையில் வச்ச மாதிரி இருந்துச்சு. உனக்கு நல்லாவே தெரியும். அதோட அவ கூட சண்டை போடணும்னு உனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ள சண்டை போடுறதுக்கு தடுக்குது. நாம இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த வழியா போ, அதே நேரத்துல நான் இந்த எக்ஸிட் வழியா வெளியே போறேன். கண்டிப்பா ஆனி நம்ம 2 பேர்ல ஒருத்தர் கிட்ட வருவா. அப்படி அவ வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து வேகமா ஓடிட்டே இரு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்க 2 பேர்ல யாராவது செத்துட்டா நான் என்ன பண்றது? நம்ம 3 பேரும் இங்கே இருந்தா கண்டிப்பா சாக தான் போறோம். விகாசா, நீ ரெடியா? நம்ம 6 மணி நேரம் இப்படி பேசல. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா? இப்படி பண்ணாதீங்கடா. இப்படி பண்ணா இப்போ மாறுவான்ல.
எங்கேருந்துங்க அவனுக்கு இவ்வளோ அறிவு வருது? இருக்கா? இந்த உலகமே ஒரு நரகம் மாதிரி தான். இறந்தா ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் நம்ம வாழணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னடான்னா அவன் சொல்லிட்டு போகிறான். வெளியில் இப்போ அவளை போய் தெரிஞ்சுக்கணும்னா அவளை பிடிச்சி அவளை பிடிச்சி எடுக்கணும். இப்போ அப்போ கொஞ்சம் பொறுத்துக்க, நான் வந்துட்டேன். நவுந்து இருப்பான்னு பார்த்தா பிரச்சனை. மற்றவங்களாம் எங்கேயா போனீங்க? வராங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? எஸ் டாட் ஸ்குவாட் அங்க என்னன்னு பாருங்க. அது வரை நான் இங்க பாத்துக்கிறேன். சார், எஸ் சார். ஏதோ தப்பு நடக்குது. அப்படி உள்ள என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நாயல் ஓ, உங்களுக்கு ஒன்றும் விஷயமே தெரியாதா? உடனே போக சொல்லு. ஒரு டைட்டன் ஏற்கனவே உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கியா? நம்ம ஊர் செவுரு தாண்டி திடீர்னு எந்த ஒரு டைட்டனாலையும் உள்ள வந்துட முடியாது. உன்னை யார் வெளியே வர சொன்னா ஏரன்? இதுக்கு மேல இந்த விக்க போட்டுக்கிட்டு என்னால இங்க உட்கார முடியாது. ஓ, இவனா? ஏரனை கூப்பிட்டா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? கமாண்டர், நம்மளோட பிளான் என்ன? ஸ்குவாட் 4 கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கேளு. எஸ் சார். நீ தைரியமா இருக்கிறது பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஓவரா அதை பண்ணி செத்து போயிடாத. எஸ் சார். ஒரு நிமிஷம் இருங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? கமாண்டர், எதுவும் தெரிஞ்சுக்கணும் கூட. தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நல்ல வேலை பண்ணிருக்கேன். தேங்க் யூ சார். இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சரி, நீங்க எல்லாரும் ஏன் கூட தான் வரணும். நாம கேப்சர் ஸ்குவாட போய் சந்திக்க போறோம். முடியாது. நாங்க உன்னை சந்திக்க விட மாட்டோம். அட்டங்கா. நீ நாட்டுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. நீ இப்ப இருக்கிற இடத்துலயே உன்னை சுட்டுத்தள்ள எனக்கு அதிகாரம் இருக்கு. யோசிச்சு பேசு. அவ்வளோ பெரிய ஆளா அவன்? உன்னோட மூஞ்சி மாதிரி இங்க நடக்கிறது உனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. உன்னோட வாழ்க்கையிலே நீ பெரிய தப்பா பண்ண போற. வேணா விட்டுரு. நான் உன்னை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட கியர் எல்லாத்தையும் எடுத்துரு. ஏய், அவரே ஆர்டர் போடுற அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்கா? எதுக்குமே உதவாதவங்க. இவனுங்கள மாதிரி ஆகணும்னு வேற ஆசைப்பட்டு சுத்திட்டு இருந்தேன். அந்த நேரத்துல உண்மையிலேயே என்னோட மூளை குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், அவளை கொண்டாதீங்க. அவளை நிறுத்துறதுக்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓ, அடச்சே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது அவளுக்கு அந்த முன்கூட்டியே இதே ஒரு ஆட்டமாக பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறதுக்கு. உங்களுடைய எந்த ட்ரிக்கும் அவர்கிட்ட வேலைக்கு ஆகும். உனக்கு தைரியம் இருந்தா ஏரன், ஏதாவது பேசு. கண்ணை திறந்து பாரு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஹெல்ப் பண்ணு. இந்த கண்ணுக்குள்ள அவன் மாட்டிக்கிட்டான். அப்படின்னா அவன் ஏன் இன்னும் டைட்டனா மாறாம இருக்கான்? அவனால மாற முடியல. எனக்கு என்னமோ அடி கூட சண்டை போட ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுக்குதுன்னு தான் நினைக்கிறேன். என்னது? இவனை காப்பாத்துறதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். இவனை வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ண. வேற நானும் பண்ண முடியலையா? உனக்கு கொடுத்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. நீ அமைதியா இருந்ததெல்லாம் போதும். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? உன்னோட நிலைமையை நீயே பாரு. எங்களோட விதியை மாத்த போறது நீதான். உன்னை நம்பி நிறைய பேர் உயிரை பணைய வைக்கிறவங்களுக்கு நீ காட்டுற நன்றி இதுதான் ஏரன். இதுதான் சொல்லணும் கண்டிப்பா. அவன்
இவ்வளோ பேர் இறந்துருக்காது எனக்காக. அந்த ஒருத்திக்காக யோசிச்சா இப்போ இத்தனை பேர் உயிர் வேல்யூ தான் போயிடும். இவரோட கதையை முடிக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்கோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஷான் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். மான்ஸ்டர்ஸை தாண்டி முன்னேறி நிக்கணும்னா மனித தன்மையை நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். வழி இல்லை. நம்ம எதுக்காக சண்டை போடணும் அதாவே தான் ஆயிடணும். முள்ளால தான் எடுக்கணும். அவளை கொஞ்சம் பாரு, பேடியால அதை பண்ண முடியுது. எனக்கு தெரியல, ஆனா அவ அதை செஞ்சுட்டால, அதுதான் விஷயம். அவளை பாரபட்சம் பார்க்காம அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். அவள் என்னத்துல ஸ்ட்ராங்கா இருக்காளோ நம்மளும் இருக்கு. என்ன நீ கொல்ல போறியா இல்லையா? நீ இதுக்கு முன்னாடி வெட்டி கட்ட ஆட்டத்துக்கான சான்ஸை இப்ப உனக்கு நான் கொடுக்கறேன். எனக்கு புரியுது. இந்த சைக்கோ இங்கே தான் அதே மாதிரி ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓ அன்னைக்கு பண்ண மாதிரியே. அழைச்சிட்டாங்களா? இவ்வளோ ஈஸியாலாம் செய்ய முடியாது. சூப்பர். இந்த பிளான்ஸினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எதுவும் நடக்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கமாண்டர் எர்வின் உண்மையிலே புத்திசாலிதான். நிஜமாவா? சரி, இப்போ அவளை நம்பி கிட்ட மட்டும் போகாத அர்த்தம். நல்ல பொண்ணு நடந்துக்கோ. உன்னை சாப்பிடுறதுக்கு டைட்டன்ஸை கூப்பிடுறது நடக்காத காரியம். அதனால உன்னோட அழகான குரலை வச்சு பாடணும்னு எல்லாம் நினைக்காத. சொல்ல போன நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கவலைப்படாத, உன்னை பத்தி நான் ரொம்ப துல்லியமா படிக்க போறேன். ஏன்னா உன்னோட ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு கதையை சொல்லும். சொன்னாலே ஒரு இதாயிடுவா. பேசினா எப்படி? அடைச்சா நமக்கு எல்லாம் போய் வைக்கிறதுக்கு நேரம் பத்தல. அதானே பார்த்தேன். இது போய் அவள் தத்துருமா? மனிதனை எந்த விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஆமா, அது எனக்கு தெரியும். அதனாலதான் என் காவல்ஸ் எல்லாரும் இறந்து போனாங்க. என்னால அதை விட முடியல. வெரி குட். வா, எவனும் நல்லவன் இல்லை. அப்பா வரா இறுதி. ஆனால் என்னால் இவ்வளோ திட்டவும் முடியல. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அவள் பாரம்பரியம் பார்க்காம நம்மளை அட்டாக் பண்ணுறல, கொஞ்சம் கூட இது பண்ணல. போடு. வா, இதை நீ கல் தூக்கும் போது இருந்தா அந்த மாதிரி கேட்டுக்கு.
நீ பயங்கரமாக எஸ்கேப் ஆனா இங்கே தான் முடிக்கணுமா? இன்னைக்கு எபிசோடு சூப்பராக போச்சுங்க. ஆனால் ஏரனோட அந்த மன போராட்டமும் புரிஞ்சது. அவனுக்கு வந்து என்னன்னா இந்த துரோகத்தை ஏற்றுக்கவும் முடியல. இவளா இப்படின்னு எனக்கும் அந்த ஃபீல் தான் இருந்தது. இவளா இப்படி இப்படி இருந்துடக்கூடாது, இவாளுமே பண்ணிடக்கூடாது, இது வேற எதுனா விஷயமா இருக்கணும்னு மனசு அதை தான் சொல்லுது. எனக்குமே அந்த ஃபீல் தான் இருந்தது. ஏரனோட ஃபீலிங்கும் அதே தான். ஸோ அதனால தான் அவனால் டக்குன்னு மாற முடியல. ஏன்னா அவன் அவளை பற்றி யோசிக்கிறான், இங்கேயும் யோசிக்கிறான், குழப்பத்தில் இருக்கிறான். ஒரே தாட் இருந்தால் தான் அவனால் மாற முடியும். ஸோ இந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால அது மாற முடியாமல் போச்சு. புரிஞ்சது. பட் வேறு வழி இல்லை. அவள் வந்து அவளோட இதுவில் கரெக்டாக இருக்காள்ல. அவளோட டார்கெட்டுன்றப்போ நம்மளை பார்க்கல, யாராக இருந்தாலும் எதிர்த்து வர எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு கொண்டுட்டு போயினே தான் நகரா. அப்போ அவள் யோசிக்கல. அப்போ அவன் மட்டும் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை யோசித்து கடைசியாக அந்த அதே தான் நான் சொன்னேன், 100ல் ஒரு வார்த்தையாக தான் டைலாக் வைக்கிறேன். அதே தான், உலகத்தில் எவனுமே நல்லா விளாடா எழுறான்னு சொல்கிறப்போ தான் செம்மையாக இருந்தது. இது பார்க்கலாம். அன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, கூட இருந்தவங்க அட்டாக் பண்ணாங்கன்றப்போ அவனால் முடியாமல் போச்சு. ஏன்னா இப்போ ஒரு துரோகமும் சேர்ந்து அவனை ஒரு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே எவனையும் நம்ப போகிறதில்ல, இனிமேல் நான் நினைக்கிறது தான் பண்ண போகிறேன்ட்டு எழுந்துக்கிறேன். இந்த முறை மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி கல் தூக்குறப்போ எப்படி இருந்ததோ அப்படியே நான் இப்போ வெறியா. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எபிசோட எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு தோணலை. ஏன்னா எனக்கு அவளையும் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு மனசு வரல. இங்கே இறனும் அதுலேருந்து வந்துட்டான் போது எனக்கு அடுத்த எபிசோடு என்னன்றது பார்க்க தான் மைண்டு ஃபுல்லாக எனக்கு இருக்குது. அதுமாரி இப்போது கமெண்ட்டில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த டைட்டிலில் வந்து ஃபேவரட் கேரக்டர் தான், ஃபேன் பேசிக்கிற கேரக்டர்ன்ட்டு ஒரு 4-5 பேர் சொன்னாங்களே. எர்வின், யாரன், இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆர்மன் மட்டும் அவங்க சொல்லவே இல்லை. எனக்கு அதுவே வந்து இங்கே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு ஆர்மன் தான் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கும். அவன் இல்லைன்னா நிறைய விஷயம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவர் அது சொல்லவே இல்லை. ஆனால் எனக்குலாம் வந்து ஆர்மன் ரொம்ப பிடிக்கும். அவன் தான் பெரிய பங்கு இதில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் தோணும். எனக்கும் இப்போ அது சொல்ல தான் நெக்ஸ்ட் நான் வந்தேன். ஏன்னா இவன் என்னடா பிறப்ப, இவனுக்கு மூளை என்னடா, இவனுக்கு என்ன ஒரு 1 கிலோ மூளை இருக்குதா, எப்படி இவ்வளோ யோசிக்கிறான், இவ்வளோ அனலைஸ் பண்ணுறான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்கிறான், கமெண்ட்ரு, இவங்கெல்லாம் கூட நோட் பண்ணாத விஷயத்தை இவன் இவ்வளோ நுணுக்கமாக நோட் பண்ணுறானா, அப்போ இவன் யாரா அவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவன்னா இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா. டக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி இதுதான் விஷயம்ன்ட்டு பாயிண்ட்டாக கரெக்டாக வச்சிடறான். அவன் இது வரைக்கும் சொன்ன முடிவுலையோ எதுலேயுமே தப்பே ஆனது கிடையாது. ஆமான்னு ஒரு புள்ளி வச்சு ஆமாம் அந்த புள்ளியில் தான் நிற்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஆள். ஆனால் தான் இறனுக்கு வந்து அது ஏற்றுக்கவும் முடியல. இவன்றப்போ அது நம்பாமல் இருக்கவும் முடியல. பட் அவன்றப்போ அவள் இப்படி செய்வாளான்னு அந்த குழப்பத்தான் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு கிரேட் தான். ஆர்மன் வந்து டக்குன்னு அடாப்ட் ஆயிடுறான். உடனே அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி டக்குன்னு அந்த மனசை சேஞ்ச் பண்ணுறது, அது எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த ஆர்மனா இதுன்னு ஆனால் அவ்வளோ டிசிஷன் சூப்பராக எடுக்கிறான். இவன் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லணும். நம்ம இறந்து வந்து நிறைய இடத்துல லோவாகிட்டான். எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அவன் மனசளவில் ஸ்ட்ராங்காக தான் அவன் முடிவு எடுத்ததா தான் நான் சொன்னேன். அவனும் ஒரு வகையில் ஒரு மிருகம் தான். முடிவு நான் இன்னைக்கு எடுத்தேனா அதை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேனேன். நீங்கள் என்னன்னா முடிவு எடுத்துங்க, நான் எடுத்துட்டேன், நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அது கூட யாருன்னா எழுப்பத்துதான் 2 பக்கம் போனேன். இப்போ யாருன்னா ஒருத்தர் அட்டாக் ஆனால் நீ எழுவல்ல, இப்போ அவன் முக்கியமாக நான் முக்கியமானு உனக்கு வருவல, அப்போ வருவலடான்றது அதுவும் அவனோட பிளான் மாதிரி. இறந்தா வந்து எல்லாருக்காக நான் நிற்கணும் பண்ணணும் வெறியா இருந்தா பயங்கர டைலாக்லாம் அவன் தான் பேசினான். ஏன்னா அவங்க அம்மா இழந்த வலின்றதுனால அந்த வழியில நான் எல்லாத்தையும் பண்ணணும், டைட்டன் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னவன். இன்னைக்கும் அதே தானே, அதே டைட்டனால தான் எல்லா உயிர் மக்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னும் போது இன்னைக்கு அவன் சென்டிமெண்ட் ஆனது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இறனுக்கு வந்து அந்த இறக்க குணம் இருக்கு, அவனுக்குள்ள அந்த சாஃப்ட் கார்னர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகம். ஸோ அது போராடுறான் அவன். அது ஏன்னா அவனுக்கு கேப்பே இல்லை. இப்போதான் அந்த அவங்கள நிறைய பேர் இவனுக்காக இறந்ததை பார்த்துட்டு வந்திருக்கான். அதுலேருந்து மீள்றதுக்குள்ள இது ஒன்று. ஸோ அவனுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு டைமே கிடைக்காம வர்றதுனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது புரியுது. இப்போ நீ சொன்ன இல்லையா, அவளை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பாவமா இருக்கு, அவ கதை என்னன்னே தெரியல, அது அவ பார்த்து கோவம் வரலன்னு சொன்ன இல்லையா, அதே தான் இறனுக்கும். அவ கதை என்னன்னே தெரியல, எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்றா, என்ன மோட்டிவ், இதெல்லாம் தெரிஞ்சாதானே அவ பக்கம் நியாயமா தப்பான்றது நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த யோசனைலாம் அவனுக்கும் வருது. அதனால இப்போ வந்து அவன் கொல்றதுலாம் அடுத்தது. ஜஸ்ட் அவனுக்கு பிடிக்க தானே போகிற, பிடிச்சி பேசினா தெரிய தானே போகுது, அதை பண்ணலாங்கிறது தான். சரி, அன்னைக்கு வந்து அவள் கை பின்னாடி வச்சு மறைச்சா யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இருந்தேன். இப்போதான் தெரிஞ்சிச்சு, அவன் ஊர் உலகத்தையே தெரிஞ்சு போச்சு, நீ தான் நின்று மறைச்சுன்னுக்கிற, உனக்கு தான் அந்த ஷீல்டுக்கு இதை போட்டு அழகா போலாம், இன்னும் ஏன் கை வச்சுன்னுக்கிறேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போதானே அவளை அட்டாக் பண்ண முடியும். இப்போ டைட்டன் உருவத்தில் இருக்கிறதுனால இவ்வளவும் பண்ண முடியுது. நார்மலாக வந்து பிடிச்சி கூண்டில் போட்டுருவாங்க. அப்போ அதனால அவள் பண்ணிட்டு இருக்கா. அதான் அவளுக்கு தான் அந்த ஐஸ் கட்டி அது ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுரு, அதே போதுமே, இன்னும் ஏன் கையை வச்சு வேற எக்ஸ்ட்ரா ஓட்டுனுக்கிறேன்ற மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்கே நீ இவ்வளோ பயப்பட வேண்டியது. கையில தான் அந்த இது வருது, அந்த ஃப்ரீஸ் இது வருது. நார்மல் கழுத்தா இருந்தானா அவங்க அட்டாக் தான் பண்றாங்க. இல்ல கழுத்துலயும் வந்துச்சு அன்னைக்கு பாக்குறப்ப ஒரு வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் மிகாசாவும் இன்னொரு சோல்ஜர் அவரும் வந்து அந்த இதை
கழுத்துல போட்டார், ஒண்ணுமே ஆகல. அப்பதான் லெவி கூட கத்துனாரு, நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி கையில தான் அவ அதிகமா தடுக்கிறா. அதே மாதிரி எனக்கு அந்த கமெண்ட்ரே வந்து அவன் வந்து ஆர்டர் போடுறப்ப என்னடா இவன் மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்கான், அவருக்கே நம்ம இவன் சவுண்ட் எகுரு அப்படின்னு நான் யோசிச்சேன். பார்த்தா கன்னு நீட்டி நான் உன்னை இது பண்ணிடுவேன், எனக்கு அந்த இது இருக்கு அப்படின்றான். அப்போ யாரா இவன், அவருக்கும் மேலே இவர் தான் ஹெட்டே அந்த ஸ்குவாடுக்கு எதுவே அப்படின்றப்போ அவரே மேட்ரு அளவுக்கு இவனுக்கு என்ன பவர்ன்றது எனக்கு புரியல. அது பார்ப்போம் அது என்ன. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்பா. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.